சைவம், வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து இழிவாக பேசியது தொடர்பான வழக்கில் மே 12ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் மீண்டும் சம்மன் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் பங்கேற்ற திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவம், வைணவம் சமயங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசினார். இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து பொன்முடி நீக்கப்பட்டார். பின் அவரது அமைச்சர் பதவியும் பறிபோனது. அந்த இழிவு பேச்சு தொடர்பாக சென்னை மாநகராட்சி பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் சார்பில் வழக்கறிஞர்கள் எஸ். மகேஷ், கே. பிரேமானந்த் ஆகியோர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனு ஜார்ஜ் டவுன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் பொன்முடி ஆஜராக உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு 3வது மாஜிஸ்ட்ரேட் சி. சுந்தரபாண்டியன் முன்பு தற்போது விசாரணைக்கு வந்தது. அப்போது பொன்முடி நேரில் ஆஜராகவில்லை. ஆனால் அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த நீதிமன்றம் சம்மன் அனுப்பியதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதால் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதை ஏற்ற நீதிபதி மே 12ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி பொன்முடிக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும் சம்பள உயர்வு தொகையிலிருந்து 3000 ரூபாய் வரை தேர்தல் நிதியாக பிடித்தம் செய்ய அதிகாரிகளுக்கு வாய்மொழி உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரேஷன் கடை விற்பனையாளர்கள், இடையாளர்கள் கொதிப்பில் உள்ளனர். சம்பளத்தில் உயர்வு, வீட்டு வாடகைப்படி, கடைப்படி என ஒட்டுமொத்தமாக 17% வரை சம்பள உயர்வு வழங்கியுள்ளது. இதன் மூலம் விற்பனையாளர்களுக்கு குறைந்தது 2500 ரூபாய் முதல் சீனியாரிட்டி அடிப்படையில் அதிகபட்சம் 6500 ரூபாய் வரை கிடைக்கும். இடையாளர்களுக்கு குறைந்தது 1200 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை கிடைக்கும். சங்கங்கள் இன்றி இளநிலை உதவியாளர்களுக்கு நிகரான சம்பள உயர்வு கேட்ட நிலையில் 17% மட்டுமே சம்பள உயர்வை மாநில அரசு வழங்கியுள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த புதிய சம்பள உயர்வு தொகை 2026 ஏப்ரல் 1 சம்பளத்தில் உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பள உயர்வு தொகை பெறும்போது ஒவ்வொரு விற்பனையாளரிடமும் தேர்தல் நிதியாக 2000 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை, இடையாளர்களுக்கு குறைந்தது 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை பிடித்தம் செய்ய அதிகாரிகளுக்கு வாய்மொழியாக உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதாக விற்பனையாளர்கள், இடையாளர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இது குறித்து சிவகங்கையில் தமிழ்நாடு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் விஸ்வநாதன் கூறும்போது, சம்பள உயர்வு வழங்கியதற்காக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தோம். சம்பள உயர்வுக்காக விற்பனையாளர்கள், இடையாளர்களிடம் தேர்தல் நிதி வசூலிக்குமாறு தெரிவிக்க வாய்ப்புகள் இல்லை. ஆனால் சில அதிகாரிகள் அரசின் பெயரை பயன்படுத்தி கேட்டிருக்கலாம் அல்லது விற்பனையாளர்களை விரும்பி தருவதாக உறுதியளித்திருக்கலாம். இதை வைத்து தேர்தல் நிதி கேட்பதாக கூற முடியாது என்று கூறியுள்ளார். மதுரையைச் சேர்ந்த ஜெய் பாலாஜி என்பவர் தமிழக அமைச்சர் தியாகராஜனின் உதவியாளராக இருந்தார். இவர் ஒரு கட்டுமான நிறுவன உரிமையாளரை மிரட்டி 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு மனையை வாங்கி பணத்தை தராமல் ஏமாற்றியதாக புகார் கூறப்பட்டது. அந்த புகாரின் பெயரில் ஜெய் பாலாஜி, அவரது மனைவி கலாவதி ஆகியோர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்தனர். அதனைத் தொடர்ந்து இருவரும் கைதாகினர். இந்நிலையில் ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர்கள் மனு தாக்கல் செய்தனர். மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் அவற்றை தள்ளுபடி செய்துள்ளது. அரசியல் தலைவர்களின் பேனர் மட்டும் அகற்றினால் போதுமா? கட்சி சின்னம் மற்றும் தலைவர் படங்களை பச்சை குத்தி இருப்பவர்களின் கையை வெட்டுங்கள் என்று தாவேக தொண்டர் ஒருவர் தேர்தல் கமிஷனுக்கு ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நாலாட்டின் புதூர் பகுதியைச் சேர்ந்த தாவேக தொண்டர் விஜய் அதே பகுதியில் நடத்தி வரும் தன் மொபைல் கடை முன்பு தாவேக தலைவர் விஜய் படத்துடன் கூடிய டிஜிட்டல் பேனர்கள் மற்றும் கட்சி கொடிகளை வைத்திருந்தார். தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் போலீசார் அவற்றை அகற்றியதோடு விஜய் மீது வழக்கும் பதிவு செய்தனர். இதனால் ஆவேசமடைந்த விஜய் வீடியோ வெளியிட்டு தேர்தல் கமிஷன் மற்றும் போலீசாருக்கு கேள்விகளை எழுப்பியுள்ளார். அந்த வீடியோவில், என் கடையில் உள்ள ஸ்டிக்கரில் இருப்பது என் படம்தான். தொலைவில் இருந்து பார்த்தால் அது தாவேக தலைவர் விஜய் போல தெரியும். நான் ஒன்றும் முதல்வர் வேட்பாளர் கிடையாது. அதனால் படத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கடையில் பேனர்களை அகற்றியதை எவனெல்லாம் வெளியில் இருந்து பார்த்து சிரித்தானோ அவங்க சாவு மிக கொடுமையாக இருக்கும். நல்ல சாவே வராது. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
எங்கள் ஊரில் அதிமுக மற்றும் திமுக நிர்வாகிகள் சிலர் தங்கள் கட்சி சின்னத்தையும் தலைவர்கள் படத்தையும் கையில் பச்சை குத்தி உள்ளனர். தேர்தல் நேரத்தில் அதுவும் ஒரு வகை ப்ரமோஷன் தான். அவர்கள் பச்சை குத்தி இருப்பதை பார்த்து யாரும் ஓட்டு போட்டுவிடக் கூடாது. அதனால் தேர்தல் முடியும் வரை அவர்கள் அனைவரின் கைகளை வெட்டிவிடுங்கள். அவற்றை ஐஸ் பெட்டியில் வைத்து பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேர்தல் முடிந்த பின் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அவர்களின் கைகளை சரி செய்து கொடுங்கள் என்று அந்த வீடியோவில் அவர் பேசியுள்ளார். தவேக தொண்டர் விஜய் வெளியிட்ட வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதை ஆய்வு செய்வதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரயில் பயணச்சீட்டை ரத்து செய்வதன் மூலம் திரும்ப கிடைக்கும் கட்டணத்தில் புதிய நடைமுறையை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். அதன்படி பயணிகள் முன்பதிவு செய்த ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பாக பயணச்சீட்டை ரத்து செய்தால் மட்டுமே அதற்கான கட்டணம் திரும்ப கிடைக்கும். இந்த புதிய நடைமுறை நிகழாண்டு ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் நடைமுறைக்கு வரவுள்ளதாக கூறியுள்ளார்.